அப்பா இப்பதான் எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு. நாடகம் பார்க்க ஒரு வழியா வந்தாச்சு. என்ன நாடகம் போட்டிருக்கான்னு பாப்போம். வீட்டுல நமக்கும் மருமகாரின்னு ஒருத்தி வாச்சிருக்காளே, எம்மா எந்நேரமே டிவி முன்ன இருந்துகிட்டு நம்மள ஒரு நாடகம் பார்க்க விட மாட்டேக்கா. இப்பதான் வெளியே போய் தொலைஞ்சிருக்கா மகராசி. அதுக்குள்ள நம்ம 2 நாடகத்தை பாத்துருவோம். ஏ அம்மா, இந்த நாடகத்தை எத்தனை வருஷம் எடுப்பான்? 4 வருஷமா ஒரே கதை தான் எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் வந்துட்டா பாரு வில்லி, எப்படி நிக்கா பாரு. என்ன பாவம் பண்ணா அந்த மருமகாரி, என்ன ஆட்டம் ஆடியல்வ. ஏ அம்மா, நம்மளுக்கு தான் இருக்கும், நம்ம தான் அடிமையா இருக்கும். ஆனா இவ்வளவு பேரு ஏறி மேயாளுவ. எக்கோ எக்கோ, என்ன நினைச்சிட்டு இருக்கியே? வளரு நீயே, வா வா. எக்கா, உங்க மருமக இருக்காளா இல்லையா? இல்ல, இப்பதான் வெளியே போனா. நல்ல விளக்காவ இல்ல, அவ இருப்பாளோன்னு பயந்துகிட்டே வந்து எமுத்துடுங்க. ஏக்கா, அன்னைக்கு தண்ணி பைப்புல அவளுக்கு முன்ன நான் லைனை வச்சுட்டு எமுத்துடுங்க. ஏமா என்ன நிலன்னு இருக்கா தெரியுமா உங்க மருமகாரி? ஏன் குடத்தை மிதிச்சு தள்ளிட்டுலாம் வச்சுட்டு போனா. ஆமா ஆமா, வீட்லயே வந்து உன்னையதான் அறுத்து கிழிச்சிட்டு இடந்தா. நீ என்ன இல்லாம சொன்னியாமே, அதை ஏசிட்டே கடந்தாபத்துக்க பார்த்தேன். அவகிட்ட வாய் கொடுக்க முடியாதுன்னு நான் ஒதுங்கி இருக்கேன். நீ எதுக்கு அவ வாயில போய் விழுந்த? ஆமாக்கா, அப்படிதான் வாய் பேசியா. இனிமே அவ கதைக்கே போக கூடாது பத்துடுங்க. இனிமே என் கதைக்கே அவ வந்தான்னா பாத்துக்கிட்டீங்கன்னா. சரி, நீ இப்ப எதுக்கு வந்த? சும்மாதாக்கா, உங்களை தான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தே பத்துடுங்க. சொத்தோல குழம்பு கிடந்தா தெரியல. அவ எங்க குழம்பு வச்சிருக்கா. இவ்வளவு நேரமா மீன்காரன் வருவான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். நானும் மீன் குழம்பு வைக்கலான்ட்டு. மீன்காரனை இன்னும் காணல. என்ன குழம்பு வைக்கணும்னு தெரியல. இவ எங்க போனான்னு தெரியல. நான் இப்பதான் உட்கார்ந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பத்துக்க. அப்படியா, நாடகம் போட்டானா? என்ன நாடகம் பார்த்துட்டு இருக்கிய? எல்லா நாடகம் ஒரே மாதிரிதான் இருக்கு. எடுத்த கதையே தான் எடுக்காம 4 வருஷமா போட்டு அறுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஏசிக்கிட்டு கிடக்கேன். எக்கோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன நீ வந்திருக்கல்ல, என்னமே தெரிஞ்சுக்கிடாத விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட வேண்டியதான் சொல்லு. ஏக்கா, அந்த 3வது வீட்டுக்காரி முண்டகன்னு ரூபி வீட்டு அம்மா இருக்கல்லாக்கா, அவிய வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆமா, அந்த முண்டகன்னு ரூபி வீட்டு அம்மையே என் மருமகளும் ஒரே கையால ஒருவான சோறா இருக்கல்ல, என்ன கொலைவு தெரியுமா? அந்த ரூபி வீட்டு அம்மைக்கும் அப்பாவுக்கும் சண்டை ஏம்பத்துக்கிடுங்க. அன்னைக்கு ராத்திரி சண்டை போட்டுட்டு பொண்டாட்டிக்காரிய புருஷங்காரையும் பிடிச்சு போட்டு அடிச்சிருக்கான் பத்துடுங்க. அவ அம்மா வீட்டுக்கு கோவத்துல போயிட்டாலாம். இன்னும் வரலையா பத்துக்கிடுங்க. ஐயா, அப்படியா கதை? அதான் அவ காலையில தண்ணிக்கு வரலையோ? ஆமாக்கா. ஏக்கோ, இன்னொரு விஷயம் சொல்லுது கேளுங்க. சொல்லு. ஏக்கா, அந்த ஏத்த வீட்டு ராதா இருக்கா பத்தில, அவ வீட்டுல புது டிவி ஒண்ணு வாங்கியிருக்கா பத்துக்கிடுங்க. 2 நாளாவது டிவி வாங்கி ஒரு வார்த்தை சொல்லலக்கா. மூச்சு கட்டாம இருந்துகிட்டா அமுக்கணியாங்க. ஆமா, எப்படி வீட்டு சத்த வெளியே கேட்காம இருக்கல்ல பத்தியா? நம்ம தான் இப்படி வெள்ளந்தியா இருக்கோம். ஆமாக்கா, நம்ம இப்படி வெள்ளந்தியா இருக்கோம். அவ்வளவு ஒளிச்சு மறைச்சு வாலியால்வ. என்ன செய்ய? நீங்க என்ன கண்டு நான் ஏதோ ஒரு குழம்பு கேட்டுக்கிடுவேன். உங்க மருமகன்னா அதுவும் கேட்க முடியாது. அவன் எச்சுக்கிட்டு காக்காரட்டம்டா. இதே கண்டான்னா இதுக்கு வந்தான்னு இப்ப என்கிட்ட சண்டைக்கு ரோபத்துடுங்க. நான் அதுக்குள்ள வீட்டுக்கு போறேன். என்ன என் மருமக வர சத்தங்களுக்கு வந்துட்டா போல அரைக்கி. இந்த ஒட்டகம் எதுக்கு இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? இன்னைக்கு பைப்புல ஒரு கூட தண்ணி பிடிச்சதுக்கு என்ன நல்ல நின்னா நாண்டுகிட்டு நடுக்கடல்ல உள்ள போறேன்னு நின்னா இப்ப கொஞ்சம் கூட வெக்கமான சூடு ஜோரம் இல்லாம வந்திருக்கா. நம்ம வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து இந்த கிளவிட்ட ஏதாவது வாங்கிட்டு போலான்னு வந்திருப்பா. என்ன பேச்சுங்க? ஏ ஒட்டகம், உனக்குங்க என்ன வேலை? நான் எங்க அக்காவை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். வேற எவளையும் பார்க்க வரல. வந்து நிக்கிறது என் வீடு. என் வீட்லயே வந்து நின்னுக்கிட்டு இந்த நெட்டகாலிக்கு திமிரு பேச்ச பத்தியா? பேச்சா இருக்கணும். ஒட்டகம் நெட்டகாலின்னு பேசிக்கிட்டு தான் போய் மரியாதை கிட்டு வரும் பாத்துக்க. நான் என்ன இல்லாததே சொன்னேன், உள்ளது தானே சொன்னேன். நீ நெட்டகாலி தானே, ஒட்டகம் தானே. சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க. பெரிய நாட்டாவ மாதிரி தீர்ப்பு சொல்ல வந்துட்டா கேள. இவ்வளவு நேரம் 2 பேரும் சேர்ந்து நல்லா ஊர்கதை அடிச்சிருப்பாள்வ. ஆமா, நாங்க ஊர்கதை அடிச்சோன்னு நீ கண்டியோ? இவட்ட வாய் கொடுக்க முடியாது. எக்கா, நான் போயிட்டு வரேன்னு நம்மள கண்ட உடனே சூடு வச்ச மாதிரி எந்திரிச்சு ஓடுற ஒரு ஒட்டகச்சிவங்கி.